Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நிறைய ஸ்ரீலங்கன் ரெசிபிஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இன்னும் ஒரு வித்தியாசமான அதே நேரத்தில் ரொம்பவும் டேஸ்டியாக காரசாரமாக எப்படி ஒரு பண்டிறைச்சியை ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் செய்யலாம்னு சொல்லித்தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபியை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ முதல்ல நாங்கள் இந்த கறிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி கொள்ளுவோம். அதுக்கு ஒரு துண்டு கருவேப்பட்டையும் 5 ஏலக்காயும் 5 கிராம்பும் 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகமும் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 டீஸ்பூன் மிளகும் அதோட ஒரு அன்னாசிப்பூவும் 2 பிரிஞ்சிலையும் எடுத்துக்கொள்ளுங்க. இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 டீஸ்பூன் மல்லியும் அதோட ஒரு 5 காஞ்ச மிளகாயும் எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா வறுத்தெடுத்து கொள்ளுவோம். இப்போ பாருங்க, நாங்கள் இந்த மசாலாவெல்லாம் நல்லா வறுத்தெடுத்துட்டோம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு இவ்வாறு ஒரு கிரைண்டர் கப்பில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்செடுத்து கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த கறியை செய்ய தொடங்குவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 1 கிலோ இறைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த இறைச்சியை நான் இந்த சைஸில் தான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச சைஸில் கட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொள்ளுங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் அதோட 1 டேபிள் ஸ்பூன் வினிகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ பாருங்க, நாங்கள் இந்த இறைச்சியோட இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துட்டோம். இப்போ இந்த கறியை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து கொள்ளுங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடாயினதும் அதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குது. இந்த நேரத்தில் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏலக்காய் கருவா கிராம்பு சேர்த்து தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதோட உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் சேர்த்து கொள்ளுங்க. இப்போ இதோட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ரம்பையிலையும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது. இந்த நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இறைச்சியையும் அதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தையும் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி பழத்தோட நாங்கள் ஏற்கனவே மேரினேட் பண்ண இறைச்சியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த மசாலாவெல்லாம் இறைச்சியோடு சேர்கிறதுக்காக தண்ணி எதுவும் சேர்க்காமல் இப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி விடுவோம். இப்போ பாருங்கள், இந்த இறைச்சியோட இந்த மசாலாவெல்லாம் சேர்ந்து அரைப்பதமாக அவிஞ்சு வந்திருக்குது. இப்போ இந்த இறைச்சி முழுமையாக அவிகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு இந்த இறைச்சி நல்லா அவியும் வரையும் மூடி விடுவோம். இப்போ பாருங்கள், இந்த இறைச்சியெல்லாம் நல்லா அவிஞ்சு நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மசாலா தூளையும் இதோட சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இந்த மசாலா தூளெல்லாம் இந்த இறைச்சியோடு சேர்கிறதுக்காக திரும்பவும் ஒரு 2 தொடக்கம் 3 நிமிஷம் மூடி விடுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் சேர்த்த மசாலா தூளெல்லாம் இந்த இறைச்சியோடு சேர்ந்து நல்ல வாசமாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த கறியை இறக்குற டைமுக்கு வந்துட்டோம். அதுக்கு முதல் இதோட கொஞ்சம் எலுமிச்சை சாறும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இந்த கறியை நாங்கள் இறக்கிறதுக்கு முதல் இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழையையும் தூவி இறக்கி கொள்ளுவோம்.
இப்போ பாருங்க நாங்கள் செய்த பண்டிரச்சி கறி எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இந்த கறிக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக ஒரு மசாலா பவுடர் செய்து சேர்த்ததால் இந்த கறி நல்ல காரசாரமாகவும் அதே நேரத்தில் நல்ல வாஷமாகவும் அதோட நல்ல டேஸ்ட்டாகவும் வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் காட்டு பண்டி தான் எடுத்துருக்கிறேன். வளமையாக இந்த இறைச்சி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் இதில் கூடுதலான வெள்ளை வெங்காயம் வினிகர் எல்லாம் சேர்த்ததால் இந்த இறைச்சி நல்லா அவிஞ்சு அதே நேரத்தில் நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் வந்திருக்குது. இந்த கறியை நீங்கள் நல்லா சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவுமே அருமையாக இருக்கும். அதே நேரத்தில் ரொட்டி சப்பாத்தி நான் ஏன் இடியப்பத்தோடு கூட சாப்பிட்டு பாருங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் இந்த பண்டிரச்சி கறி பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திப்போம்.